ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லுங்கள். குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி விளாக்குள்ளே போகலாம். என் பையனுக்காக டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆனியன் சில்லி இதை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வெஜ் சவுமின் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். அதில் என்னன்னு தெரியல, இந்த தடவை மசாலா பேக்கெட்டே அதுக்குள்ளே வைக்க காணும். அதனால் சில்லி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக சில்லி பார்த்தா சாப்பிட மாட்டான் என் பசங்க. வெஜ்ஜஸ் என்னென்னட்டு பார்க்கலாம். இதில் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன வெஜ்ஜஸ் பார்க்கலாம் வாங்க. கேபேஜ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம். நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயில் பண்ணும்போது வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு ஆயிலும் சேர்த்து வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய்களை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் சேர்க்கணும். காய் நல்லா வெந்தால் தான் நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். காய் வேகிறதுக்கு முன்னாடியே நூடுல்ஸ் போட்டுட்டிங்கன்னா காயெலாம் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா 5 minutes வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் 40% வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக வச்சுருங்க. கூடவே நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் போட்டு எல்லா சைடும் பண்ணுற மாதிரி வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நூடுல்ஸ் அடிக்கடிக்க சேர்த்து நாட் ப்ரிஃபரபிள், பட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஓகே. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் இங்கே செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால ஓகே. வெறும்னே நூடுல்ஸ் மட்டும் கொடுத்தா அது நல்லதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டைஜஷன் ப்ராப்ளம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ண டைட்டாக இருக்குது, அதனால் வரைய மாட்டேங்குது. சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டூ ஹாட் நல்லா சூடாக சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறிச்சுன்னா நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. வெஜ்ஜஸுமே இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்க உதிரி உதிரியாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5 to 6 minutes மேலே குக் பண்ணிட்டிங்கன்னா குழஞ்சிடும். கரெக்டாக பார்த்து அதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு லன்ச் என்ன செஞ்சுன்ட்டு பார்க்கலாம். லஞ்சுக்காக தயிர் சாதம் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளப்பழம் போட்டு. என் பையனுக்கு தக்காளி சாதம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுக்காக தயிர் சாதம் கேட்டுகிட்டே இருந்தா. கோல்டனால இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்தேன். அவன் தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தான். பாப்பாவுக்காக தயிர் சாதம் செஞ்சிருந்தேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி உதுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.